ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வேலூர்லேருந்து ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட்டை விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜோட அதாவது சிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை டச் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து வெப்சைட் போவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸு. இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் சிஎம்சியோட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், கெரியர்ஸ் ஆர் வேக்கன்சிஸ், அதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிவாங்க. அதில் கரண்ட் ஓப்பனிங் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். கரண்ட் ஓப்பனிங்கில் மூணாவது இருக்குது பாருங்கள், ஃபார்மசிஸ்ட் ட்ரைனி ஃபார் தி ஃபார்மசி சர்வீசஸ். இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து ஃபார்ம் டி அண்ட் டி ஃபார்முக்கான ஒரு சிலபஸ் தான். வந்து குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க. என்னென்னா ட்ரைனி ஃபார்மசிஸ்ட்டாக உங்களை உள்ள சிஎம்சியில் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் டி ஃபார்ம் ஆர் பி ஃபார்மசி, ரெண்டு பேரும் வந்து இதுக்கு எலிஜிபிள். என்ன அப்பாயின்மெண்ட் வந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் வில் பி கிவன் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் ஹூ ரெஜிஸ்டர் இன் தி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். நீங்கள் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அண்டு கேண்டிடேட்டுக்கு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு டைப்பிங்கோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்கில்லோ இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைனிங் ஃபார்மசி தான் உள்ளே எடுப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போதே வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. எவ்வளோனா 10,145 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஓகேங்களா. 30 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஜாப் ரோலுன்னு சொல்லிட்டு, டிஸ்பென்சிங் அதாவது மெடிசனை வந்து டிஸ்பென்சிங் பண்ணுற ஒர்க்குக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரெகுலர் மோடு தான் வந்து இங்கே அக்செப்டட். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ இல்லை வந்து பார்ட் டைமோ நீங்கள் ஃபார்மசி முடிச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள் ஓகேங்களா. இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா அண்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, எப்படி அப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 9 ஓகேங்களா, அடுத்த மாதம் 9ஆம் தேதி 2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் டோருக்கு பாருங்கள், குவாலிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. பாப்பப் ஆகுது. டி ஃபார்ம் ஆர் பி ஃபார்ம் முடிச்சிடும் கண்டிப்பாக. இந்த இடத்துல ப்ரொசீட் அண்ட் கேன்சல் இருக்குது. ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் சிஎம்சியில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் ஒரு 10 இலக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இங்கே போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உள்ளே போயிடும். இல்லை எனக்கு நான் இப்போ தான் சிஎம்சியில் புதுசாக வந்து நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் ஹியர் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது நான் முன்னாடி சொல்லிட்டு அது தேவையில்ல. இங்கே ஒன் டைம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பேசிக் உங்களோட ஃபார்ம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதில் 1 by 1 பண்ணுங்கள். அண்டு நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாமே இதை நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டேரெக்டாகவே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு நான் டேரெக்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டேரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 படித்து பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரமே கிடையாது ஓகேங்களா. முடித்ததுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுத்துட்டு கோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒன் டைம், அதாவது ஓடிபி வரும். ஓடிபி போட்டுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிடுவாங்க. ஒன்ஸ் அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளே போய்ட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடிஆர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு சைன்இன் பண்ணிவிடுங்க. ஓகே, சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்குது பாருங்கள், ஃபார்மசிஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் தி ஃபார்மசி சர்வீசஸ். இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டெட்லைன் 9ஆம் தேதி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 9ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரூ இமெயிலில் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கான க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் பேசிக் ஃபார்மசி, அதாவது நம்ம சப்ஜெக்டை பற்றி எல்லா விதமான கொஸ்டின்ஸும் வந்து அவங்க கேட்பாங்க. ஒரு மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் கொஸ்டின் அந்த வைவா செக்ஷனை முடிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎம்சியில் ஒரு வேலை கன்ஃபார்மு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, இல்லை ஃபார்மசிஸ்ட் யாருன்னா சிஎம்சியில் சார்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.